அன்பார்ந்த தமிழ் பேரவை நிறைவு விழாவில் நம்மிடையே அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழ்துறை தலைவர் தன்னிதி முனைவர் சாமுவேல் அவர்களே, தமிழ்துறை தலைவர் முனைவர் டேவிட் பிரபாகர் அவர்களே, துணை முதல்வர் ஜெனடி வெண்ணிலா அவர்களே, மாணவ தலைவர் சுனில் அவர்களே, பேரவை துணை நெறியாளர் முனைவர் பென்னி தாமஸ் அவர்களே, பேரவை நெறியாளர் முனைவர் சு சதாசிவம் அவர்களே, பொதுச் செயலாளர் விக்னேஷ் அவர்களே மற்றும் பேரவை செயலாளர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிறைவு விழாவிலே உங்களிடையே உரையாற்றுவதற்கான இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு முனைவர் பால் வில்சன் அவர்கள் நம்மிடையே இல்லை, வெளியூர் சென்றிருக்கிற நிலையில் துணை முதல்வர் அவர்களும் இதர பேராசிரியர் பெருமக்களும் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பிப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. முறை நான் இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் என் மீது காட்டுகிற அன்பை எண்ணி நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக எனது சிறப்பான நன்றியை உரித்தாக்குகிறேன். என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நான் என்றென்றும் பாத்திரமானவனாக, நம்பிக்கைக்குரியவனாக இருப்பேன் என்பதை முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். தம்பி வன்னியரசு அவர்களோடு பேசி கொண்டு வந்தபோது, கல்லூரியை நெருங்கும் போதுதான் சொன்னார், அழைப்பிதழை பார்த்தீர்களா என்று கேட்டார். பார்க்க நேரமில்லை என்று சொன்னேன். ஐரோப்பியர் வருகைக்கு முன்பும் இந்திய கல்வி என்கிற தலைப்பில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார். வரும்போதுதான் சொன்னார். பொதுவாக தலைப்பின் கீழ் பேசுகிற வழக்கம் எனக்கு இல்லை. தலைப்பு கொடுத்து பேச சொல்லி இருக்கிறார்களா என்று திரும்பவும் நான் கேட்டேன். நள்ளிரவு வரையில் மக்களோடு இருக்கிற நான், எப்போதும் பொதுமக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிற நான், இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு செல்லுகிற போது கூட கடைசி நிமிடம் வரையில் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற நான், இப்படிப்பட்ட வரம்புகளுக்குள்ளே நின்று செயல்படுவது கடினமானது. இதற்கெல்லாம் ஹோம்ஒர்க் தேவைப்படும். தலைப்பு கொடுத்து அதற்காக சில மணி நேரங்களை ஒதுக்கி புத்தகங்களை புரட்டி பார்த்து குறிப்புகள் எடுத்து மேடைக்கென தயாரித்து வந்து பேசுகிற வாய்ப்பு எனக்கு எப்போதும் கிட்டியதில்லை. 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பொது வாழ்வில் இருக்கிறேன். பெரும்பாலான மேடைகளில் மேடைக்கு போன பிறகுதான் என்ன பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளும் நிலை. அரங்கத்திற்கு நுழையும் வரையில் யாராவது வந்து என்னை மறித்து ஏதேனும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். என் கவனத்தை அவர்கள் பக்கம் ஈர்த்து கொண்டே இருப்பார்கள். அதிகாரிகளிடம் பேசுங்கள், அமைச்சர்களிடம் பேசுங்கள், காவல்துறையினரிடம் பேசுங்கள் என்ற அந்த கோரிக்கைகளுடன் கூடிய பொதுமக்களை சந்திப்பதும் அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதும்
தொடர்ச்சியாக நான் சந்தித்து வருகிற ஒன்று. ஆகவே நம்முடைய தமிழ்துறை தலைவர் அவர்கள் கூட இந்த தலைப்பிலே திருமாவளவன் என்ன பேசப் போகிறார் என்று மாணவ செல்வங்கள் எல்லாம் ஆவலோடு இருப்பதை பதிவு செய்தார். அருமை தோழர்களே, ஐரோப்பியர் வருகைக்கு முன்பும் பின்பும் இந்தியா எப்படி இருந்தது, இந்திய கல்வி எப்படி இருந்தது என்பதை பேராசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு ஏற்கனவே வகுப்பெடுத்திருப்பார்கள். இந்த உரையிலே கூட எனக்கு முன்னர் பேசிய சதாசிவம் அவர்களும் தமிழ்துறை தலைவர் உள்ளிட்ட அனைவரும் கால்டுவெல் அவர்களை பற்றி சுட்டிக்காட்டினார்கள். இன்றைக்கு அவர் ஒரு பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறார். அவர்களெல்லாம் ஆற்றிய பங்களிப்பை நினைத்து பார்க்கிற போது நம்முடைய உழைப்பு ஒப்பீடே செய்ய முடியாது. 24 வயதிலே அவர் பிறந்த நாட்டிலிருந்து கிளம்பி கடல் வழி பயணம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு வந்து இங்கே உள்ள மக்களோடு மக்களாக வாழ்ந்து அந்த மக்களின் மேம்பாட்டுக்காக தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு தமிழையும் கற்று தமிழர் வரலாற்றை கற்று தமிழர் பண்பாட்டை புரிந்து கொண்டு அவர்களுக்கு கல்விதான் முதன்மையானது, இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த அவலங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு கல்வியே முதன்மையானது என்று உணர்ந்து ஆங்காங்கே பள்ளிகளை நிறுவி அனைவருக்குமான பொது கல்வியை வழங்குவதற்கு முனைந்த பொருள் கால்டுவெல் அவர்களும் ஒருவர். பிரான்சிஸ் சேவியர், ஆண்டர்சன் போன்ற பலர் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள். ஐரோப்பிய நாடுகள் என்றால் பல நாடுகள் சேர்ந்து ஒரு கண்டமாக இருக்கிறது நாம் அறிவோம். போர்த்துகீசியர் தான் முதலாக இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்கள். அதன் பிறகு நெதர்லாந்து என்று சொல்லப்படக்கூடிய டச்சு நாட்டை சார்ந்தவர்கள் இங்கே நுழைந்தார்கள். அதன் பிறகுதான் பிரிட்டிஷார், பிரெஞ்சுக்காரர்களும் வந்த பிறகுதான் பிரிட்டிஷார் வருகிறார்கள், இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள். ஆக இவர்களெல்லாம் இங்கே வந்தது 2 காரணங்களுக்காக என்று பொதுவாக பேசப்படுகிறது. ஒன்று வர்த்தகம், இன்னொன்று சமயத்தை பரப்புவதற்காக. தொழில் வணிகம் செய்வதற்காக வந்தார்கள் என்பதும் அவர்களின் மதத்தை பரப்புவதற்காக வந்தார்கள் என்பதும் தான் பொதுவாக இன்றைக்கு அறியப்படுகிற ஒன்று. ஆனால் அவர்கள் வெறுமன தொழிலை செய்து லாபம் ஈட்டி சுரண்டி செல்கிற முதலாளிகளாக இல்லை. அவர்கள் வெறுமன மத உணர்வை விதைத்து தங்கள் மதத்தை பரப்புகிற மதவாதிகளாக மட்டுமில்லை, அவர்கள் இங்குள்ள மக்களின் வாழ்க்கையில் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக கல்வி, சுகாதாரம், மருத்துவம் போன்றவற்றை வழங்கிய மனிதநேயர்களாகவும் இருந்தார்கள் என்பதுதான் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இதை யாரும் பெரும்பாலும் பேசுவதில்லை. கிறிஸ்தவ மிஷனரிகள் என்று 10ஆம் புதுவிலே விமர்சிக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் இங்கே அந்நியர்களாக வந்தேரிகளாக வந்தார்கள், நம் செல்வங்களை கொள்ளையடித்தார்கள், நம்மை பிளவுபடுத்தினார்கள், நம்முடைய ஒற்றுமையை சிதைத்தார்கள் என்று இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக பேசுகிற ஒரு அணுகுமுறையை நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையில் தான் கால்டுவெல் விமர்சிக்கப்படுகிறார். அதைவிட வேடிக்கை என்னவென்றால், கால்டுவெல் படிக்காதவர், அவர் கல்வி வாசனை அறியாதவர், அவர் எப்படி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை எழுதியிருக்க முடியும் என்று உயர்ந்த பொறுப்பிலே உள்ள ஒருவர், மிக உயர்ந்த பொறுப்பிலே உள்ள ஒருவர், ஆளுநர் இருக்கையிலே இருக்கிற ஒருவர்,
RSS ரவி அவர்கள், எவ்வளவு அப்பட்டமான அந்த புழுகை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல. இதை பேசாமல் இருக்க முடியாது. நான் தலைப்பின் கீழ் தான் பேசுகிறேன். ஐரோப்பியர் வருகை பற்றி தான் பேசுகிறேன். பேசாமல் இருக்க முடியாது. அவர் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திலே பயின்றவர். ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் போன்ற மொழிகளில் மாணவராக இருந்த காலத்திலேயே தேர்ச்சி பெற்றவர். அந்த மொழிகளை நன்கு கற்று தேர்ச்சி பெற்றவர் என்பது வரலாற்று குறிப்புகளில் காண கிடக்கிறது. 24வது வயதிலே பயணம் செய்து இங்கே புறப்பட்டு வருகிறார். 20 வயது ஆனாலேயே கல்யாணம் செய்ய வேண்டும் என்று அப்பா அம்மாவிடத்திலே போய் நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். எனக்கு வயதாகிவிட்டது, நான் டிகிரி முடித்து விட்டேன், நான் விரும்பும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் 24 வயதிலே எவ்வளவு பெரிய பொறுப்புணர்வோடு, தொலைநோக்கு பார்வையோடு அங்குள்ள லண்டன் திருச்சி மாணவராக இருந்த அவர் கப்பல் வழி பயணத்தை மேற்கொண்டு 4 மாத காலம் பயணம் செய்து, அந்த பயணம் கடுமையானதாக இருக்கும். கடல் வழி பயணம் என்பது அவ்வளவு இலகுவான ஒன்று அல்ல. வாந்தி எடுக்க நேரும், மயக்கம் வரும், தலை சுற்றல் வரும். மாதக்கணக்கிலே பயணம் செய்கிற போது அவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். அவர் வந்த கப்பல் கடலிலே விபத்துக்கும் உள்ளாகி இருக்கிறது. ஒரு பிரெஞ்சு கப்பலோடு மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. பலர் அதிலே உயிரிழந்திருக்கிறார்கள். அதன் பிறகு இவர் தப்பி பிழைத்து அந்த கப்பலை ஒரு துறைமுகத்திலே நிறுத்தி அதை சீர் செய்த பிறகு மறுபடியும் பயணத்தை தொடர்ந்து கோழிக்கோடு பகுதியிலே வந்து இறங்கி, அதன் பின்னர் அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து திருநெல்வேலி பகுதியிலே இருந்து இந்த மக்களை படித்து, இந்த மண்ணை படித்து, இந்த மொழியை கற்று, இந்த கலாச்சாரத்தை கற்று எவ்வளவு கடினமான உழைப்பு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு விஷன் தேவைப்படுகிறது. அதுதான் முக்கியமானது. ஒருவர் எப்போது கடுமையாக உழைக்க முடியும் என்றால், உழைப்புக்கு முன்னால் ஒரு விஷன் தேவை. விஷனரி இல்லாத யாராலும் உழைக்க முடியாது. கிராமத்தில் வந்து சும்மா உட்காந்துருக்கிறவனை பார்த்து சொல்லாங்க, அவங்க கிடக்கிற நோக்கமத்த பையன்வாங்க. சண்டை போடும்போது, திட்டும்போது, நோக்கமத்த பையன் அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு எய்ம் இல்லை. நோக்கம்னா எய்ம் இல்லை, அவனுக்குன்னு ஒரு இலக்கு இல்லை, டார்கெட் இல்லை. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சோம்பலா உட்காந்துருக்கிறான், செயலிழந்து போய் கிடக்கிறான். எப்போது ஒருவன் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் என்றால், எப்போது ஒருவன் துடிதுடிப்பாக இயங்க முடியும் என்றால், எப்போது ஒருவன் கடினமாக உழைக்க முடியும் என்றால், அவனுக்கு ஒரு விஷன் இருக்க வேண்டும், ஒரு பார்வை இருக்க வேண்டும், ஒரு எய்ம் என்பது முக்கியமானது. எய்ம் இல்லாதவர்களால் உழைக்க முடியாது, உழைக்க தோன்றாது. இது மிக அடிப்படையான ஒரு புரிதல். இது மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. காலையிலிருந்து போர் அடிக்குதாமா, போர் அடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? he has no aim at all. அவனுக்கு ஒரு எய்ம் இல்லைன்னு அர்த்தம். அதனால அவனுக்கு வேலை தெரியல, என்ன எடுத்து செய்யறதுன்னு தெரியல. காலையில் எழுந்துச்சு சும்மா உட்காந்துருப்பான், பல்லு கூட விளக்காம. அவனுக்கு ஒரு வேலை இருந்தால் எழுந்துச்சு உடனே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரெடி ஆயிடுவான். எங்கே போகணுமோ அங்கே. காலையில் வந்து வாக்கிங் போகணும் அப்படிங்கிறது ஒரு வேலை. அந்த வேலை ஏன் வாக்கிங் ஏன் போகணும்? ஹெல்த் கான்சியஸ். ஏன் வாக்கிங் போகணும்? ஃபிட்னஸ். ஏன் வாக்கிங் போகணும்? அப்பதான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும், சோம்பல் இல்லாமல் இருக்க முடியும். இந்த புரிதல் எங்கிருந்து வரும்? ஒரு விஷன் இருந்தால்தான் வரும். விஷன் இல்லைன்னா வராது. இப்போ 24 வயதிலே இங்கு வந்த ஒரு அந்நிய நாட்டுக்கு வந்த, மொழி தெரியாத தேசத்திற்கு வந்த கால்டுவெல், இங்கே இருக்கிற யாருக்கும் ஆங்கிலம் தெரியாது, அவருக்கு தெரிந்த லத்தீன் தெரியாது, அவருக்கு தெரிந்த கிரேக்கம் தெரியாது. முற்றிலும் புதிய இடம், புதிய மனிதர்கள்,
புதிய வாழ்க்கை முறை, புதிய சமூக அமைப்பு முறை. இங்கே வந்து அவர் வேலை செய்ய வந்த இடத்தில் அவரால் கடினமாக உழைக்க முடிந்தது, இந்த மக்களை ஒருங்கிணைக்க முடிந்தது, இந்த மக்களுக்கு தொண்டு செய்ய முடிந்தது, இந்த மக்களின் மொழிகளை ஒரு மொழியை அல்ல திராவிட மொழிகள் அனைத்தையும் கற்று தேர்ந்த நிலையை அடைய முடிந்தது. தமிழ் மட்டுமல்ல, நம்மால் இன்னும் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கு கற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் அடிக்கடி ஆந்திரா போகிறேன், தெலுங்கானா போகிறேன், இன்னும் என்னால் தெலுங்கை கற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்நாடகா மாநிலத்திலே கட்சியின் கிளை இருக்கிறது, என்னால் இன்னும் கன்னடத்தை கற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் கால்டுவெல் அந்த காலகட்டத்திலே இந்த மொழிகளை எல்லாம் படித்தது மட்டுமில்லாமல் இலக்கண அறிவும் அவருக்கு இருந்திருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. கிராமட்டிக்கல் நாலேஜ், ஒவ்வொரு மொழியை பற்றிய கிராமரும் அவருக்கு தெரிந்தால்தான் அதை ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண முடியும். எப்போது ஒரு ஒப்பீடு செய்ய முடியும் என்றால், பல மொழிகளை பற்றிய அறிவு இருந்தால்தான் அதை ஒப்பீடு செய்ய முடியும். ஆகவே அவர் வெறும் தமிழை மட்டும் கற்று தேர்ந்தவராக இல்லை. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகிய மொழிகளிலும் அவர் இலக்கண இலக்கிய அறிவை பெற்றவராக இருந்திருக்கிறார். 1856 அந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். 1856 என்றால் அப்போது அவருக்கு வயது 42 வயது. 42 வயதிலே ஒரு ஆய்வு நூலை எழுதி அதற்காக, அந்த பணிக்காக, அந்த சிறப்புக்காக அவருக்கு அதே கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் அழைத்து கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி இருக்கிறது. டாக்டர் பட்டம் வழங்கிய பெற்றவர். அவரை போய் படிக்காத ஆள் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் இவர் படித்தாரா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. இவருக்கு கல்வி உண்மையிலேயே இவர் வச்சிருக்கிற சர்டிபிகேட், எஜுகேஷனல் சர்டிபிகேட் உண்மையா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் எழுகிறது. ஏன்னா இவருடைய எஜமானரே அப்படி ஒரு பொய்யான சான்றிதழ் கொடுப்பதாக. இவருடைய எஜமானர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கல்வி சான்றிதழ் MA என்று போடப்பட்டதாக சொல்லுகிறார்கள். தேடி பார்த்தால் அவருடைய பெயரில் பள்ளிக்கூடத்தில் கூட சர்டிபிகேட் தேட முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அவர்தான் மிக உயர்ந்த ஆட்சி பொறுப்பிலே இன்றைக்கு இருக்கிறார். அவருடைய சீடராக இருப்பவர் அந்நியர்களை விமர்சிப்பது, குறிப்பாக கிறிஸ்தவ மிஷனரிகளை விமர்சிப்பது, அவர்களால் தான் இந்த கலாச்சாரம் பாழ்பட்டு விட்டது என்று சொல்லுவது. அவர்கள் சொல்லுவதிலேயும் ஒரு பொருள் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வருகைக்கு முன்பு இந்திய சமூகம் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொண்டால்தான் அவர்களின் கோபத்தில் உள்ள அடிப்படையான காரணத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் சமூக நீதியை பற்றி பேசுகிறோம். அது ஒரு பரிணாம வளர்ச்சி. அரசியல் களத்திலே, சமூக களத்திலே, கல்வி தளத்திலே, ஆட்சி நிர்வாக தளங்களிலே இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் ஓங்கி உரத்து முழங்குகிற ஒற்றை முழக்கம் சமூக நீதி என்பதாக இருக்கிறது. சமூக நீதி என்ற ஒன்று இன்றைக்கு பேசப்படுகிற பொருளாக மாறியிருக்கிறது என்றால் அதனுடைய எதிர்மறை சொல் என்ன என்று நாம் தேடி பார்க்கிற போது அதற்கு நேர் எதிர்மறையான ஒரு சொல்லாடல் மனு நீதி என்பதுதான். மனு நீதி என்பதுதான், குலத்துக்கு ஒரு நீதி என்பதுதான் மனு நீதி. மனுஸ்மிருதியை வலியுறுத்துகிற நீதி குலத்துக்கு ஒரு நீதி. குலத்துக்கு ஒரு நீதி என்றால் ஆண் குலத்துக்கு ஒரு நீதி, பெண் குலத்துக்கு ஒரு நீதி, வர்ணங்களுக்கு ஒரு நீதி, சாதிகளுக்கு ஒரு நீதி, ஒரு சாதிக்கு ஒரு நீதி. இது பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட நீதி, மனு நீதி. டிஸ்கிரிமினேஷன். ஏன் நாம் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறோம் என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தை இவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்ற கேள்வி எல்லா இடங்களிலும் எழுப்பப்படுகிறது. கிறிஸ்தவத்தை விமர்சிக்காத திருமாவளவன், இஸ்லாத்தை விமர்சிக்காத திருமாவளவன் எங்கள் மதத்தை மட்டும் ஏன் விமர்சிக்கிறார், இவர் அவர்களின் கைகூலி என்றெல்லாம் ஆவேசமான விமர்சனங்களை வைக்கிறார்கள். ஒரு உண்மையை மாணவ செல்வங்களாக இருக்கிற நீங்கள் எந்த சார்பும் இல்லாமல் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்.
உங்களுடைய உள்ளத்தை முதலில் வெற்றிடமாக்கிக் கொண்டு முன்கூட்டிய எந்த சிந்தனையையும் வைத்துக் கொண்டு இந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கக்கூடாது. என்ன கருத்து என்றால், உலகில் பல மதங்கள் உண்டு. அந்த மதங்கள் என்பவை அமைப்புகள் தான், அது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு தியரி, ஆர்சி என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன். கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு கோட்பாடு, கிறிஸ்தவம் என்பது ஒரு கோட்பாடு. ரோமன் கேத்தலிக் என்பது ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், அது ஒரு அமைப்பு. மதம் என்பது ஒரு அமைப்பு. அந்த மதம் உள்வாங்குகிற கோட்பாடு என்பது பொதுவானது. அது மானுடத்திற்கு, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் பொதுவான ஒரு கோட்பாடு. அந்த மதத்தை சாராமல் கூட நான் அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியும். நான் ஆர்சியாக இல்லாமல் இருக்கலாம், சிஎஸ்ஐயில் சேராமல் இருக்கலாம், நான் எந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கும் போகாதவனாக இருக்கலாம், நான் பெந்தகோஸ்தாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்டியானிட்டியை நான் ஏற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு பிலாசபி, இஸ்லாம் என்பது ஒரு பிலாசபி, இந்துயிசம் என்பது ஒரு பிலாசபி. ஆனால் அவற்றை பரப்புகிற அமைப்புகள் தான் மதங்கள். மதம் வேறு, மதம் பின்பற்றுகிற கோட்பாடுகள் வேறு. ஆக உலகம் முழுவதும் இருக்கிற இந்த கோட்பாடுகள் மனித குலத்தை மேம்படுத்துவதற்கு மாமனிதர்களால் உருவாக்கப்பெற்ற கோட்பாடுகள். அனைத்து கோட்பாடுகளுமே மனித நேயத்தை முன்னிறுத்துகிறது. மனிதநேயம் என்றால் சகோதரத்துவம் என்பதுதான் அடிப்படையானது. மனிதநேயம் என்றால் சமத்துவம் என்பதுதான் அடிப்படையானது. சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் மனிதநேயம் இருக்காது. மனிதநேயம் இல்லாத இடத்தில் சகோதரத்துவம் இருக்காது. மனிதநேயம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது. சமத்துவம் இல்லாத இடத்தில் மனிதநேயம் இருக்காது. மனிதநேயத்தை தாண்டி சிந்தித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். வாடிய பெண்ணை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். அந்த வள்ளலார் மனிதன் வாடிய போது நான் வாடினேன் என்று சொல்லவில்லை. வாடிய மனிதரை கண்டபோது வாடினேன் என்று சொல்லவில்லை. வாடிய குழந்தைகளை கண்டபோது வாடினேன் என்று சொல்லவில்லை. வாடிய மகளிரை கண்டபோது வாடினேன் என்று சொல்லவில்லை. வாடிய பயிரை கண்டபோது வாடினேன் என்று சொல்லுகிறார். ஒரு பயிர், ஒரு தாவரம், மனித குலத்திற்கும் கீழான நிலையில் இருக்கிற ஒரு உயிர், அந்த உயிர் வாடுகிற போது என் உள்ளம் வாடுகிறது என்றார் வள்ளலார். என்றால் அந்த நிலைக்கு தன்னை தாழ்த்தி அந்த பயிரின் மனநிலைக்கு போய் தன்னுடைய உள்ளத்தை அவர் அதோடு சமப்படுத்தி பார்த்தால்தான் அது வாடுகிற போது, தண்ணீர் இல்லாமல் வாடுகிற போது, வெயிலால் அது கருகுகிற போது அது எப்படி இருக்கும் என்று அவரால் உணர முடிகிறது. அதற்கு பெயர் மனிதநேயம் அல்ல, ஆன்மநேயம் அல்லது உயிர்மநேயம் என்று பொருள். அது எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிர் வதைபடுதலுக்கு ஆளாகக்கூடாது, உயிரை வதைக்கக்கூடாது, எல்லா உயிர்களையும் மதிக்க வேண்டும். இதற்காக உருவானதுதான் இத்தகைய கோட்பாடுகள். கிறிஸ்தவமாக இருந்தாலும், இஸ்லாமாக இருந்தாலும், பௌத்தமாக இருந்தாலும், சமணமாக இருந்தாலும், உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களின் அடிப்படை கோட்பாடுகள் ஆன்ம நேயத்தையும் பேசுகிறது, மனித நேயத்தையும் கடந்து. எல்லா மதங்களிலும் சகோதரத்துவம் இருக்கிறது, பாகுபாடு என்பது கிடையாது. நோ டிஸ்கிரிமினேஷன் அட் ஆல். டிஸ்கிரிமினேஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தில், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதால் தான் அதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது, அதை நாம் விமர்சிக்க வேண்டியிருக்கிறது, அதை நாம் மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. டிஸ்கிரிமினேஷன் நீங்கள் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை நீங்கள் ஏன் நாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை விமர்சிக்கிறோம் என்பதற்கு காரணமே எந்த மதத்திலும் இல்லாத டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன் அதுக்கு ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ்,
அதில் தான் அந்த மதமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உயர்வு தாழ்வு, 4 வர்ணங்கள் மனிதகுலம். அதிலே ஒரு குறிப்பிட்ட வர்ணம், எல்லோரையும் விட உயர்ந்த வர்ணம் பிராமண வர்ணம், சத்திரிய வைசிய சூத்திர வர்ணங்கள் என்று வர்ணாசிரம தர்மத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சட்ட நூல் தான் மனு நூல். அது வரையறுத்த நீதிதான் குலத்துக்கு ஒரு நீதி. அதற்கு நேர் எதிரான கோட்பாடு தான் சமூக நீதி. அதை சரி செய்வதற்காக, சீர் செய்வதற்காக, அதில் ஏற்பட்ட சேதங்களை ஈடு செய்வதற்காக, அதனால் பாதிக்கப்பட்டவர்களை வலிமைப்படுத்துவதற்காக உருவான ஒரு புதிய கோட்பாடு தான் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சமூக நீதி பேசப்படுகிற இடங்களில் டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்கிற குரல் தான் ஓங்கி ஒலிக்கும். டிஸ்கிரிமினேஷன் பற்றி பேசுகிற போது இஸ்லாத்தையும் கிறிஸ்தவத்தையும் நாம் விமர்சிக்க முடியாது. எண்ணி பாருங்கள், கால்டுவெல் போன்ற ஐரோப்பியர்கள் இங்கே வந்தபோது இங்கே சமூகம் எப்படி இருந்தது? கல்வி யாருக்கு கிடைத்தது? மனுநீதி என்ன சொல்கிறது? சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, படிப்பதையும் காதால் கேட்கக்கூடாது, கேட்டால் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும். பெண்கள் எந்த வருணத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே சூத்திரர்கள் தான். பெண்கள் பிராமண பெண்களாக இருந்தாலும் சூத்திர பெண்மணி என்று சொல்லுகிற ஒரு நீதிதான் மனுநீதி. சத்திரிய குலத்தை சார்ந்த பெண்மணியாக இருந்தாலும் அந்த பெண் சூத்திர பெண் தான். வைசிய குலத்தை சார்ந்த பெண்மணியாக இருந்தாலும் அந்த சூத்திர வகையை சார்ந்த பெண்மணிதான். எனவே சூத்திர வர்ணம் என்கிற அந்த வகைப்பாட்டில் 50% இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களும் அடங்குகிறார்கள். 130 கோடி மக்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றால் அதில் சரிபாதியாக 65 கோடி பெண்கள் இருக்கிறார்கள். இந்த 65 கோடி பெண்களும் சூத்திரர்கள் என்கிறது மனுநீதி. சூத்திரர்களுக்கு கல்வி இல்லை என்கிறது மனுநீதி. ஐரோப்பியர் வருகைக்கு முன்பு திண்ணை பள்ளிகள் இருந்தன, குருகுலங்கள் இருந்தன, குருகுல கல்வி இருந்தது. குறிப்பிட்ட வர்ணங்களை சார்ந்தவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும். அதிலும் அந்த ஆண்கள் தான் படிக்க முடியும். பெண்கள் ஆண்கள் கூடுகிற இடத்தில் கூட நிற்கக்கூடாது. பெண்கள் ஆண்கள் பேசுகிற இடத்தில் பேசக்கூடாது. பெண்கள் ஆண்களிடம் தம்முடைய விருப்பத்தை கூட வெளிப்படுத்தக்கூடாது. தன்னை பற்றிய முடிவை அப்பா எடுத்தாலும் அல்லது உடன்பிறப்புகள் எடுத்தாலும் அந்த முடிவில் கருத்து கூட சொல்ல முடியாது. இதுதான் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் பர்த். அடிப்படையிலே இந்த பாகுபாடு இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. அது நீடித்திருந்தது, நிலைத்திருந்தது, அது தக்க வைக்கப்பட்டிருந்தது, அது பாதுகாக்கப்பட்டிருந்தது. அந்த சோஷியல் ஆர்டர் சீர்குலையாமல் பாதுகாக்கப்பட்டது. யார் வந்தாலும் யார் போனாலும் இந்த சோஷியல் ஆர்டர் பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை படையெடுப்புகள் நடந்தாலும், எத்தனை ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் இந்த சோஷியல் ஆர்டர் கூடாது. பிராமணர்களுக்கு தனி வாழிடம், சத்ரியா வைசியா சூத்ரா ஆகியோருக்கு தனி வாழிடம், அவுட்காஸ்ட் இந்த 4 வருணத்திற்கு உட்படாதவர்களுக்கு தனி வாழிடம், இவர்களுக்கு தனி சுடுகாடு, தனித்தனியான சுடுகாடு. The well designed social structure based on varnasrama dharma, based on மனுஸ்மிருதி. அப்போது கல்வி குறிப்பிட்ட சிலருக்கானது மட்டுமே, எல்லோரும் படிக்க முடியாது. அந்த கால சூழலில் கால்டுவெல் போன்ற ஐரோப்பியர்கள் இந்த மண்ணுக்கு வந்து எஜுகேஷன் ஃபார் ஆல், கல்வி அனைவருக்குமானது, கல்வி அனைவருக்குமானது, இதை சொல்லுகிற துணிச்சல், இதை நடைமுறைப்படுத்துகிற துணிச்சல் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது?
அவர்கள் கிறிஸ்தவத்திலிருந்து உள்வாங்கிக் கொண்ட மாந்தநேய பண்பாட்டிலிருந்து வந்தது. அதுதான் முக்கியமானது. கிறிஸ்தவம் அவர்களுக்கு போதனை செய்தது, உலகத்தில் உள்ள மனிதகுலம் அனைவரையும் சமமாக பார், சகோதரத்துவத்தோடு அவர்களை நேசி, மக்களை நேசிக்க வேண்டும், எளியவர்களை நேசிக்க வேண்டும், பலவீனமானவர்களை, வல்னரபிள் சொசைட்டி, வல்னரபிள் செக்ஷன், மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ், அப்படிப்பட்டவர்கள் அதிகார மையத்துக்கு அப்பால் விளிம்பு நிலையிலே கிடக்கிற மக்கள், கல்வி என்றால் என்ன என்ற அந்த வாசிக்கையை அறியாத மக்கள், அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற போதனை கிறிஸ்தவத்தில் இருந்ததால் தான் கால்டுவெல் என்கிற ஒரு மாமனிதர் தோன்ற முடிந்தது. கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே டிஸ்கிரிமினேஷன் இல்லை. மதங்கள் நடைமுறைப்படுத்துவதில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம், அது மதங்கள் பின்பற்றக்கூடிய நடைமுறை, அதை யார் நிர்வகிக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. தமிழ் பேரவையை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் இன்றைக்கு சுனில் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் எப்படி வளர்ந்து வந்தார்கள் என்பதை பொறுத்து அவர்களின் கான்ட்ரிபியூஷன் என்பது இருக்கும், அவங்களுடைய சிந்தனையை பொறுத்து. தமிழ் பேரவை என்பது பொதுவான நோக்கங்களை கொண்டது. அந்த தமிழ் பேரவையை நடத்துவதற்கு அவ்வப்போது பொறுப்பாளர்கள் புதிதாக வருவார்கள். அதை வரக்கூடிய பொறுப்பாளர்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறதோ அப்படி பேரவை இயங்கும். எந்த அளவுக்கு அவர்களுக்கு விஷன் இருக்கிறதோ அப்படி இந்த பேரவை இயங்கும். இந்த இடத்திலே வேறு யாராவது இருந்தால் திருமாவளவனை அழைக்க வேண்டாம், ஆர்.என். ரவியை அழைத்து விடலாம் என்று கூட நினைக்கலாம். சுனிலுக்கு சமூக நீதி பார்வை இருந்ததால் அவருக்கு திருமாவளவனை அழைக்க வேண்டும் என்கிற ஒரு புரிதல் கிடைத்திருக்கிறது. இதுதான் விஷனரி என்று பொருள். யார் யாருக்கு என்னென்ன விஷன் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் என்பது இருக்கும், செயற்பாடுகள் இருக்கும். ஆட்டிடியூட் என்பதே ஒரு விஷனரி பிடிச்சது. கான்டக்ட் அண்ட் கேரக்டர்ங்கிறத தாண்டி உயர்ந்தது. அது பண்பாட்டால் வளரக்கூடிய ஒரு நம்முடைய ஆட்டிடியூட் என்பது. நாம் உள்வாங்கி இருக்கிற கருத்தியல், நாம் புரிந்து கொண்டிருக்கிற இந்த சமூகம் பற்றிய, பொருளாதாரம் பற்றிய, அரசியல் பற்றிய, மனித குலத்தை பற்றிய நம்முடைய புரிதல், அதிலிருந்து தான் ஒரு முடிவை நாம் எடுக்க முடியும். அதுபோல ஆர்சியை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு இடையில காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம். உலகத்தில் இந்தியாவை தவிர வேறு எங்கேயும் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள மனிதகுல பாகுபாடு கிடையாது. இங்கே கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினாலும் கூட காஸ்ட் என்பது ஒட்டி கொண்டு இருக்கிறது. அது இந்த சமூகத்தில் இருக்கிற எச்ச சொச்சம். இந்து கல்ச்சர் இன்னும் டைலூட் ஆகவில்லை. ஒரு இந்து தான் கிறிஸ்டியனா மாறுகிறான். அந்த இந்து ஏற்கனவே உள்வாங்கிய கல்ச்சரோடு அவன் இயங்குகிற போது அவனை அறியாமலேயே ஆழம் எடுத்து சிலுவை போடுகிறான். ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. கிறிஸ்டியானிட்டி ஒருத்தரை வரவேற்கிறதுக்கு ஆழம் எடுக்க மாட்டாங்க. கிராமத்துக்கு போனோம்னா ஆழம் எடுக்கிறது இல்லை, ஆரத்தி எடுக்கிறது, மஞ்சளை கரைச்சி நமக்கு வரவேற்பு என்பது ஆழம் எடுப்பு. அந்த வழக்கம் ஏற்கனவே இருந்த கல்ச்சர். ஆனால் இப்போ உள்வாங்கி இருக்கிறதுல அதையே வச்சு சிலுவை போட்டு நெத்தியில மிக்ஸ் ஆகுது ரெண்டும். ஏன்னா அவனுக்குள்ள ரெண்டு கல்ச்சரும் மிக்ஸ் ஆகி இருக்கு. அதனால இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ள டிஸ்கிரிமினேஷன் இருக்கத்தான் செய்கிறது. காலப்போக்கில் அவையெல்லாம் மாறும். சமூக நீதி வலிமை பெற சமூக நீதி பார்வை வலிமை பெற அதுவெல்லாம் உதிர்ந்து போகும். ஆகவே ஐரோப்பியர் வந்த பிறகுதான் தோழர்களே குலத்துக்கு ஒரு நீதி என்கிற கல்வி முறை மாறியது. சேரிகளில், குப்பங்களில், முதலில் ஐரோப்பியர்களின் காலடி தடங்கள் தான் இருந்தன. உயர்த்தாத இந்துக்கள் அந்த தெருக்குள்ளே நுழைய வாய்ப்பில்லை. அவர்களின் தெரு எப்படி கிடக்கிறது என்று பார்க்க முடியாது. அப்படியே ஒவ்வொரு வாழிடத்திற்கும் இடையிலே ஒரு தடுப்பு, உள்ள நுழைய மாட்டாங்க. அவங்களுக்கு குடிநீர் இருக்கிறதா,
அவர்களுக்கு சுகாதாரம் இருக்கிறதா, அவர்களுக்கு மருத்துவம் கிடைக்கிறதா, அவர்களுக்கு கல்வி கிடைக்கிறதா, அன்றாட தேவைக்கான பசியாறுவதற்கான வாழ்வாதாரம் கிடைக்கிறதா, இதை பார்ப்பதற்கு கூட இயலாத நிலை இருந்தது. இதை உடைத்துவிட்டு, இந்த தடுப்புகளை தகர்த்துவிட்டு அங்கே அடியெடுத்து வைத்தவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த வரிசையை கால்டுவென் பங்களிப்பு என்பது மகத்தானது. எத்தனை பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறார்கள், எத்தனை கல்லூரிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். 4-5 நாட்களுக்கு முன்னால் நான் நாகர்கோவில் சென்றிருந்தேன். ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ், அந்த கல்லூரிக்கு போயிருந்தேன். அதுவும் 130-140 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று புலம் கொண்ட ஒரு கல்லூரி. எண்ணி பாருங்கள், அப்போதே உருவான ஒரு சென்ட்ரல் ஸ்கூல் பிறகு ஒரு காலேஜ் என்கிற நிலைக்கு உயர்ந்து இன்றைக்கு 3000-4000 பேர் படிக்கிற, சாதாரண எளிய குடும்பங்களை சார்ந்த மாணவ செல்வங்கள் படிக்கிற ஒரு கல்லூரியாக மாறி இருக்கிறது. தமிழகத்தில் எவ்வளவு கல்லூரிகள், கிறிஸ்தவ மிஷனரிகள் நடத்துகிற கல்லூரிகள், எவ்வளவு பள்ளிகள், இவையெல்லாம் இந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வந்த பிறகுதான் சாதாரண மக்களுக்கு கல்வி வாசனையே கிட்டியது. அவர்கள் வருகைக்கு முன்பு மனுநீதி அடிப்படையில் கல்வி முறை இருந்தது. ஐரோப்பியர் வருகைக்கு தான் பழைய சமூக கட்டமைப்பை தகர்க்கக்கூடிய வகையிலே புதிய புதிய சட்டங்கள் தோன்றின, புதிய புதிய கொள்கைகள் உருவாயின. அனைவருக்கும் அனைத்தும் என்கிற பார்வை இங்கே உருவானது. சமத்துவம், சகோதரத்துவம் என்பது விதைக்கப்பட்டது. நான் பார்ப்பேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனால், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பார்ப்பேன், படுக்கையில் கிடப்பான் நோயாளி. அவன் தலைமாட்டிலையோ கால் மாட்டிலையோ ஒருத்தர் உட்கார்ந்து, ஒரு பெண்மணி அல்லது ஒரு இளைஞன் பைபிளை கையில் வைத்துக்கொண்டு இறைவனிடத்தில் ஜெபிப்பான். படுத்து கிடக்கிற நோயாளி எந்த சாதி, எந்த மதம், எந்த ஊர் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் நலம் பெற வேண்டும் என்று அவன் ஜெபம் செய்கிறான், மண்டியிட்டு ஜெபம் செய்கிறான், கதறி அழுது ஜெபம் செய்கிறான். அவன் நலம் பெற வேண்டும் என்று அவன் ஜெபம் செய்வதற்கான உந்துதலை அவனுக்கு எது தந்தது என்றால், அவன் உள்வாங்கிக் கொண்ட சகோதரத்துவம் என்பதுதான் தந்தது. அதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த சகோதரத்துவம் என்பதுதான். தோழர்களே, அதன் பிறகு மெல்ல மெல்ல கல்வி முறை மாறி சமூக நீதிக்கான கல்வி முறையாக இன்றைக்கு பரிணாமம் அடைந்திருக்கிறது. பெண்கள் இன்றைக்கு ஆண்களை விடவும் கல்வி தகுதி பெற்றவர்களாக இந்த 1 நூற்றாண்டுக்குள் 2 நூற்றாண்டுக்குள்ளே 2 நூற்றாண்டுகளில் ஆண்களை விஞ்சக்கூடிய வலிமை பெற்றவர்களாக பெண்கள் இன்றைக்கு பரிணாமம் அடைந்திருப்பதற்கு இந்த கல்வி முறைதான் காரணம். இல்லை என்றால் பெண்கள் இது போன்ற அவைக்கே வர முடியாது, மேடைகளில் அமர முடியாது. இந்த மாற்றங்களை இந்த கல்வி முறையால் தான் காண முடிந்தது. ஒரு வரியில் நான் சொல்ல விரும்புகிறேன், ஐரோப்பிய வருகைக்கு முன்பு இருந்த கல்வி முறை மனுநீதி கல்வி முறை, ஐரோப்பியர் வருகைக்கு பிறகு வளர்ந்திருக்கிற, பரிணாமம் அடைந்திருக்கிற கல்வி முறை சமூக நீதி கல்வி முறை. இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இப்போது தேசிய கல்வி கொள்கை என்கிற பெயரில் மீண்டும் மனு தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தை உள்ளே நுழைப்பதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. மாணவ செல்வங்களிடத்திலே போய் ஜெய் ஸ்ரீராம் முழக்கங்களை சொல்லுங்கள் என்று தூண்டுகிறார்கள். அவர்கள் கேட்கிற கேள்வி, ஏசப்பா என்று சொல்லுகிற போது நான் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடாதா என்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்ல விரும்புவது, எந்த மதமாக இருந்தாலும், எந்த கடவுளாக இருந்தாலும், அங்கே டிஸ்கிரிமினேஷன் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. டிஸ்கிரிமினேஷன் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. ஒரு டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி,
உருவாகக்கூடாது, அது தகர்க்கப்பட வேண்டும். அதற்கேற்ப கல்வி முறை அமைய வேண்டும். இது சிலபஸ், மெக்காலே காலத்திலே உருவாக்கப்பட்ட பாடத்திட்ட கல்வி முறை. இந்த வகுப்புனா இந்த மாதிரியான சிலபஸ், இந்த கோர்ஸ்னா இந்த மாதிரியான சிலபஸ். இதற்கு உட்பட்டு நாம் நம்முடைய கல்வி தகுதியை மேம்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் வரம்புகள் அற்றது கல்வி. இது ஒரு சிலபஸ் என்பது ஒரு வரம்பை கொண்டது. மாணவ செல்வங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலபஸ் என்கிற வரம்புகளுக்குள்ளேயே இருந்திருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஒரு மாமனிதர் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். இந்த சிலபஸ் என்கிற வரம்புக்குட்பட்ட கல்வி திட்டத்திற்குள்ளேயே தன்னை முடக்கி இருந்தால் மாமனிதர் கார்ல் மார்க்ஸ் என்கிற ஒரு மகத்தான மனிதர் நமக்கு கிட்டியிருக்க மாட்டார். அருமை மாணவ செல்வங்களே, இந்த பருவம் அரிய கிடைத்தற்கரிய ஒரு பருவம். இந்த பருவத்தில் உங்களுடைய முனைப்பு, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய தேடல், உங்களுடைய வேட்கை என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்து உங்கள் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். இந்த பருவத்தில் நாம் பாடுபடவில்லை என்றால், உழைக்கவில்லை என்றால், தொலைநோக்கு பார்வை இல்லை என்றால், இலக்கு எது என்று தீர்மானிக்கவில்லை என்றால், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வடிவமைத்துக் கொள்ளப் போகிறோம் என்பதில் நமக்கு ஒரு தெளிவு இல்லை என்றால் நமக்கு எதிர்காலம் ஒளிமயமாக தெரியாது. அதை தீர்மானிக்க வேண்டிய பருவம் இது. எந்நேரமும் சிலபஸுக்குள்ளேயே நாம் இருந்து கொண்டால் அல்லது பொழுதுபோக்குவதற்கான சூழலை மட்டுமே நாம் உருவாக்கி கொண்டால் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி எண்ணுவதற்கான நேரத்தை ஒதுக்காவிட்டால் எப்படி நம் எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்ளப் போகிறோம் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு சில நொடிகள் கூட நாம் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே யோசித்து பார்க்க வேண்டும். மாணவ செல்வங்களிடம் பேசுகிற போதெல்லாம் நான் தவறாமல் பதிவு செய்கிற ஒன்று இதுதான். சிலபஸ் என்கிற வரம்பை தாண்டி ஒரு வெறியை கொண்ட அந்த ஒரு உந்துதல், உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர், படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்ற ஒரு தேடல், அது ஒரு வெறியாகவே மாறி இருக்கிறது. அது ஒரு அடிக்ஷனாக மாறி இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கும் இங்கிலாந்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழக நூலகத்தில் அந்த இருவரும் தலைவர்களின் திருவுருவப் படங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், இந்த பல்கலைக்கழக நூலகத்தில் உள்ள புத்தகங்களில், லட்சக்கணக்கான புத்தகங்களில் பெரும்பான்மையான புத்தகங்களை படித்து முடித்த மாமனிதர்கள் இந்த இரண்டு பேரும் என்று அங்கே சொல்லுகிறார்கள். நமக்கு எக்ஸாம் டேட் அறிவிக்கிறவர்களுமே சிலபஸையே நம்ம தொடர்றதில்லை. ஒரு ரிவிஷன் கூட, ஒரு முறை கூட நம்ம படித்து முடிக்கிறது இல்லை. டேட் அறிவித்த பிறகுதான் எக்ஸாம் டேட் நெருங்கிருச்சு, ஒரு லேசாக புரட்டிட்டாவது போகணும் அப்படின்னு நம்ம புரட்டிட்டு போகிறோம். யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு துறையிலும் ஆழ்ந்த கற்கும் அந்த வெறி, ஆழ்ந்த தேடல், தத்துவமா அதிலே டாக்டரேட், வரலாறா அதிலே டாக்டரேட், பொருளாதாரமா அதிலே டாக்டரேட், இலக்கியமா அதிலே டாக்டரேட். நமக்கு ஒரு எம்ஃபில் முடிச்சு பிஹெச்டி முடிக்கிறதுக்குள்ள வால் பிராணன் தலைக்கேறுது என்று சொல்வார்களே, அப்படி நாம் கடினப்படுகிறோம். அதை முடிக்க முடியறதில்லை நம்மால். என்ன கூட சொன்னாங்க, ஐயா உண்மையாகவே படித்து பட்டம் பெற்ற டாக்டர் பட்டம் என்று. உண்மைதான். ஒரு முறைக்கு 2 முறை நான் ஃபீல்டுக்கு போய் சாம்பிள் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து ஆன்றோர் சான்றோர் உதவியோடு அதை ஆய்வு செய்து வைவாவில் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பெரிய மூத்த
பேராசிரியர்கள் பலரும் அமர்ந்திருந்த அவையிலே அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் நான் விடையளித்து, அப்படித்தான் இந்த டாக்டர் பட்டத்தை நான் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பெற்று, அப்போதுதான் எனக்கு இது எவ்வளவு கடினமான பணி என்பதையும் புரிந்து கொள்ள முடிந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு இளம் வயதிலேயே ஆய்வு பட்டங்களை பெற்றிருக்கிறார், பல ஆய்வு பட்டங்களை பெற்றிருக்கிறார், பல டாக்டரேட். ஆகவே கல்வியில் அவருக்கு ஒரு அடிக்ஷன் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். சில பேருக்கு ட்ரக் அடிக்ஷன் இருக்கும், சில பேருக்கு லிக்கர் அடிக்ஷன் இருக்கும், சில பேருக்கு டொபாக்கோ அடிக்ஷன் இருக்கும், அதிலிருந்து அவங்களை மீட்க முடியாது. ஆனால் கல்வியில் கூட அடிக்ஷன் ஏற்படுமா? ஏற்பட்டு இருக்கிறது. அப்படி ஒரு எஜுகேஷனல் அடிக்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர், மாமேதை கார்ல் மார்க்ஸ் போன்றவர்கள் படித்து சிந்தித்து இன்றைக்கு அவர்கள் மானுடத்தை வழிநடத்தக்கூடிய மாமனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். இப்போ நாம் எல்லோரும் அப்படி அம்பேத்கர் ஆகிட முடியுமா, எல்லோரும் மார்க்ஸா ஆகிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பக்கூடாது. நம்முடைய பர்சனாலிட்டியை நாம் மேம்படுத்த வேண்டும். எவ்வளவு ஆண்டுகள் வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை என்பது மதிப்புக்குரியதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆளுமை என்பதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வெறும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்பது ஆளுமை அல்ல. நிறைய பேர் நிறைய டாக்டரேட்லாம் முடிச்சிருப்பாங்க, சின்ன விஷயத்தை டீல் பண்ண தெரியாது, சாதாரண மக்களை எப்படி அணுகிறதுன்னு தெரியாது, திடீர்னு ஒரு டாஸ்க் வந்துடுதுன்னு சொன்னால் அந்த டாஸ்கை ஃபிக்ஸ் பண்ண தெரியாது, அப்படியே தடுமாறி போயிடுவாங்க. அவன் மேஜர் ஜெனரலாக கூட இருக்கலாம் ஆர்மியில், ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அவனால் ஃபேஸ் பண்ண முடியாது. சபார்டினேட்டை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாது, அவங்களை நடத்த தெரியாது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஆளுமை என்பது வெறும் எஜுகேஷன் என்கிற ஒரு ஆங்கிளில் மட்டும் கிடையாது, ஒரு டைமென்ஷனில் மட்டும் இல்லை. மனித குலத்தோடு ஒட்டுமொத்தமாக பழகுவதற்கு, நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்வதற்கான மொத்த பண்பு கூறுகள், டோட்டல் பர்சனாலிட்டி, டோட்டல் பிஹேவியர், அதுதான் ஆளுமை என்பது. அதற்கு ஒரே ஒரு வழி கல்வி. கல்வி என்பது எழுத்துப்பூர்வமாக படிப்பது என்பது மட்டுமல்ல, மக்களோடு நெருக்கமாக இருப்பது, சகோதரத்துவத்தோடு, சமத்துவ அந்த அணுகுமுறையோடு மக்களை கற்பதும் கல்விதான். மக்களை கற்பதும் கல்விதான். மக்களுக்கு தொண்டு செய்வது என்கிற அந்த புரிதலும் கல்விதான். அந்த புரிதல் ஐரோப்பியர்களிடத்திலே பெரிய அளவிலே இருந்ததால் தான் இந்த மண்ணில் மனிதநேயத்தை அவர்களால் விதைக்க முடிந்தது, சகோதரத்துவத்தை அவர்களால் பரப்ப முடிந்தது, சமத்துவ பார்வையை அவர்களால் தர முடிந்தது. இவர்களின் வருகைக்கு முன்னரே இந்த மண்ணில் கௌதம புத்தர் அந்த சிந்தனைகளை பரப்பினார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய கௌதம புத்தரின் கோட்பாடு என்பது சகோதரத்துவம், சமத்துவம் என்பதுதான். பௌத்தம் என்பது ஒரு மதம் சார்ந்த கருத்து அல்ல, மனித குலத்தின் மேம்பாடு குறித்த ஒரு கோட்பாடு. சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை. ஆனால் அது அப்படிப்பட்ட கருத்தியலை போதித்த காரணத்தினால்தான் திட்டமிட்டு அழித்தொழிக்கப்பட்டது இந்த மண்ணிலே. சகோதரத்துவத்தை அது போதித்தது என்பதுதான் மனுநீதி என்கிற குலத்துக்கு ஒரு நீதியை உயர்த்தி பிடித்தவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த வாரிசுகளின் எச்ச சொச்சங்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள்தான் கால்டுவேல் படிக்காத நபர் என்று சொல்லக்கூடிய துணிச்சலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கருத்தியல் தளத்திலே மாணவ செல்வங்களாகிய நீங்களும் உங்களை அரசியல் கட்சிகளில் ஈடுபட்டு அதை பற்றி புரிதலை பெற வேண்டும் என்று இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், கல்வியில் நாட்டம் வேண்டும் என்று சொல்லுகிற அதே வேளையில் நம்மை சுற்றியுள்ள அரசியல், பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம், தத்துவம் ஆகியவை தொடர்பான மனித குலத்தை அறிந்து கொள்வதும் மாணவ செல்வங்களின் கடமை. அப்படி பார்க்கிற போது ஒரு கட்சி அரசியலில் ஈடுபட தேவையில்லை.
ஆனால் மனிதகுலம் சார்ந்த அரசியல் என்பது பொதுவானது. அந்த அரசியல் பார்வை மாணவ செல்வங்களுக்கு இன்றியமையாத ஒரு தேவை. அரசியலை கற்பது என்பது வேறு, கட்சியில் இணைந்து செயல்படுவது என்பது வேறு, கோட்பாட்டை புரிந்து கொள்வது என்பது வேறு, மதங்களில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது வேறு. ஒரு மதத்தில் சேர்ந்துதான் கடவுளை நம்ப வேண்டும் என்று இல்லை. எந்த மதத்திலும் சேராமலும் கடவுளை நம்பலாம். ஒரு மதத்தில் சேர்ந்து ஒரு வழிபாட்டை பின்பற்றினால்தான் அவன் ஒரு கடவுள் நம்பிக்கையாளர் என்று பொருள் இல்லை. எந்த மதத்திலும் எந்த சடங்கையும் எந்த கலாச்சாரத்தையும் பின்பற்றாமலும் கடவுள் நம்பிக்கை வைத்திருக்கலாம். இதுதான் கோட்பாட்டோடு உள்ள தொடர்பு. கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு கோட்பாட்டோடு உள்ள தொடர்பு. கடவுளை நம்பவில்லை என்பது ஒரு கோட்பாட்டோடு உள்ள தொடர்பு. கடவுளை நம்புகிறவன் அதை இம்ப்ளிமெண்ட் செய்கிற போது சடங்கு, சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், ரிச்சுவல்ஸ் என்கிற அந்த விதிமுறைகள் எல்லாம் நாமே உருவாக்கி கொண்ட ஒரு வழிமுறை. ஆகவே அருமை தோழர்களே, இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டிஸ்கிரிமினேஷன் இல்லாத ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு, மனிதகுலத்தை மேம்படுத்துவதற்கு இளம் தலைமுறையினர், மாணவ சமூகம் உறுதியேற்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவமே நமது இலக்கு என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.